முருகப்பெருமானும் வைகாசி விசாகமும் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் கூடி வரும் தினத்தை வைகாசி விசாகம் என்று கூறுகிறோம். இந்த நன்னாளில்தான் ஸ்ரீ முருகப்பெருமானின் அவதாரம் நிகழ்ந்தது என்று புராணங்கள் கூறுகின்றன. சூரபத்மன் என்னும் அரக்கன் ஒரு அபூர்வமான வரத்தை பெற்றிருந்தான். அதாவது பெண் சம்பந்தம் இல்லாமல் பிறந்த சிவனுக்கு ஒப்பான ஒருவரால் தான் வாழ்வு முடிய வேண்டும் என்பதுதான் அந்த வரம். அப்படி ஒருவர் பிறந்து வந்து தன்னை அழிக்க முடியாது என்கிற மன்மதியில் தேவர்களுக்கு மிகவும் தொல்லைகள் கொடுத்து வந்தான். தேவர்கள் தங்களின் குறையை சிவபெருமானிடம் வெளிப்படுத்தினார்கள். அவர் தன் நெற்றிக் கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்கினார். அந்த பொறிகளை வாயு பகவான் சரவண பொய்யில் கொண்டு சேர்த்தார். அந்த பொறிகள் தடங்கத்தில் இருந்து 6 தாமரை மலர்களை அடைந்ததும் 6 குழந்தைகளாக மாறின. இவ்வாறு அமைந்த அவதார தினம்தான் வைகாசி விசாகம் என்னும் உன்னதமான திருநாள். அக்குழந்தைகளை பரிமாணம் செய்ய ஸ்ரீ பிரம்மா 6 கார்த்திகை பெண்களை அனுப்பி வைத்தார். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்று போற்றப்படுகிறார் முருகப்பெருமான். 6 குழந்தைகளையும் ஸ்ரீ பார்வதாதேவி ஒன்றாக அணைக்க 6 முகங்கள் 12 கைகளுடன் ஆறுமுகனாக காட்சி கொடுத்தார். தேவர்களின் சேனைக்கு அதிபதியாக இருந்ததால் தேவசேனாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். ஸ்ரீ முருகப்பெருமான் பெண் சம்பந்தம் இல்லாமல் தோன்றி சூரபத்மனை வதைத்தது தனி கதை. வேறு என்ன சிறப்பம்சம்? புத்தபிரான் அனவர் வைகாசி மாதம் பௌர்ணமி அன்று அவதாரம் செய்தார். அன்றைய தினம் விசாக நட்சத்திரம் என்பது கூடுதல் தகவல். யமதர்மராஜாவுக்கு உகந்த நாளாம் வைகாசி விசாகத்தில் அவரை வழிபட்டால் நீண்ட ஆயுளை பெறலாம். அவருக்கென்று ஸ்ரீ வஞ்சியத்தில் பிரத்யேக கோயில் உண்டு. வைகாசி விசாகத்தன்று அர்ஜுனன் பசுபாதாத்திரம் பெற்றான். அன்றைய தினத்தில் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுதல் கூடுதல் பலன் தரும். விக்னங்களை தீர்க்கும் விசாக பெருமானை ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய பூஜாங்க ஸ்தோத்திரம் சொல்லி ஆராதித்தல் வேண்டிய அனுகிரகங்களை பெறலாம். அன்றைய தினம் கீழ்கண்ட துதியை குறைந்தது 18 முறை கூறினால் சங்கடங்கள் விலகி வாழ்வில் மகிழ்ச்சியும் வளமும் பெருகும். விசாகம் சர்வ பூதானாம் சுவாமினாம் கார்த்திகா சதம் சதா பாலம் ஜடாதரம் கந்தம் வந்தே சிவாத்மஜம். ஓம் சரவணபவ.